static structure அந்த structure உடைய analysis பார்ப்போம். ஒரு simple bracket with hole அதில் வந்து ஒரு tensile load act ஆகிற போது என்னென்ன stress deformations கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் பண்ணுறோம். இதில் வந்து பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா இன்ஜினியரிங் டேட்டா, அதாவது மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுறது, ஜாமெண்ட்ரி மாடல் ஜென்ரேட் பண்ணுறது, தென் செட்டப் ஃபைல், அது ரன் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கெட் த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் ரன் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நம்ம அரைவ் ஆகும். அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இன்ஜினியரிங் டேட்டா. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் மெட்டீரியல் அசைன் பண்ணக்கூடிய விண்டோ. டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதில் இங்கே கீழே வந்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இடத்துல டிஃபைன் ஆகிருக்கு. மெயினாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சைல் ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அது மெகா பாஸ்கலில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஈல்டு மெகா பாஸ்கலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் மெகா பாஸ்கலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் ஆல்சோ வில் சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகா பாஸ்கல். ஸோ இதில் மேஜராக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கும் அப்படின்னா இங்கே டென்சிட்டியோட ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்குது, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து பாஸ்கலில் இருக்குது, அதை மெகா பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. விச் மீன் தட் மெகா பாஸ்கல் இஸ் நத்திங் பட் 1 Newton per millimeter square. 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 1 Newton per millimeter square. அதுக்கப்புறம் பாய்சான்ஸ் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் டென்சைல் ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ போத் சேம் வேல்யூ 250 இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் விண்டோ போய்க்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஜாமெண்ட்ரி. ரைட் கிளிக். ஸோ இதில் இம்போர்ட் எக்ஸ்டர்னல் ஜாமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நியூ ஜாமெண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த நியூ ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் மாடுலர் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் டிசைன் மாடுலர் விண்டோ. இதில் போயிட்டு ஃபைல், இம்போர்ட் எக்ஸ்டர்னல் ஜாமெண்ட்ரி, இந்த ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தோன்னா ஸோ ஜாமெண்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ பிளேட் வித் ஹோல் ஜாமெண்ட்ரி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் டென்சைல் லோடு அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபர்மேஷன் இந்த இடத்துல அரைவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மறுபடியும் ப்ராஜெக்ட் விண்டோ போனீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி க்ரீன் டிக் ஆகிடுச்சு, மெட்டீரியலும் க்ரீன் டிக் ஆகிடுச்சு. போத் வில் பி அசைன்டு. அண்ட் மாடல் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி ஜாமெண்ட்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது ஜாமெண்ட்ரி அரைவ் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் கோ டு மெஷ்ஷிங். இது மெஷ் பண்ணுறோம், ஜென்ரேட் மெஷ். ஸோ மெஷ்ஷு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம லோடிங் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போது இதில் என்னென்ன ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்குறோம். விச் மீன் தட் இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. அண்ட் அனதர் வில் பி லோட் அப்ளிகேஷன். ஸோ லோடு வந்து ரெண்டு எண்ட்லேயும் லோடு கொடுக்குறோம். மேபி இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம லோடு கொடுக்குறோம். ஸோ இந்த காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரக்ஷனில் அரவுண்டு 1000 நியூட்டன் லோடு அப்ளை பண்ணுறோம். அப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஒன் மோர் ஃபோர்ஸ், அதே எக்ஸ் டைரக்ஷன் லோடு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறோம். ஸோ we have to select apply. Instead of vector we may change it into component. minus 1000 Newton force apply பண்ணுறோம். After that we can solve.
Next, from the solution, equivalent stress, maximum principal stress, von Mises strain, total deformation and directional deformation. So இதை மட்டும் நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். So maybe again right click, evaluate all the results. So இதில் first வந்து total deformation பார்ப்போம். So this is the pattern we have achieved. இதான் வந்து total deformation. So இதில் இந்த color distribution வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, so the deformation it starts from the solve ஆனதுக்கப்புறம் result எப்படி read பண்ணுறதுன்னு பார்ப்போம். So இது வந்து equivalent stress and this is maximum principal stress, total deformation and directional deformation. So maybe directional deformation, x directional deformation இருக்கட்டும், and this is y directional deformation, z direction deformation. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அல்லது டோட்டல் டிஃபார்மேஷனை வந்து எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேட்டர்ன் தான் இது. இது வந்து கலர்டு டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே இருக்கிறது எல்லாமே இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரேடியன்ட் வேல்யூ தான் மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரேடியன்ட்டு கான்டூர் பிளாட்லேயும் அதோட வேல்யூஸ் வந்து கிரேடியன்ட்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ரீட் தி ரிசல்ட்ஸ். அதே மாதிரி இப்போது ஃபெட்டிக் லைஃப் எப்படி நம்ம இதில் பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபெட்டிக் டூல் எடுத்துகிட்டு ஃபெட்டிக் லைஃப் அண்ட் டேமேஜ் ஃபேக்டர் தென் சேஃப்டி ஃபேக்டர் இதை நம்ம result evaluate பண்ணனா. So this is the fatigue life and the like constant amplitude load, fully reverse load. So இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி நம்மளோட ரிசல்ட்ஸு, this is the life of the structure and this will be damage factor and this is the safety factor, y-axis deformation and x-axis deformation. Thank you.